ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்சர் ஸ்டூடெண்ட் ஸ்டடி பண்ணுறாங்க இந்த கோயிலை பற்றி, ஊரை பற்றி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வேத மந்திரங்கள் முழங்குது. எவ்வளோ ஒரு அருமையான சூழ்நிலை! திருநல்லம் எனப்படும் கோனேரி ராஜபுரம். கும்பகோணத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அழகான கிராமந்தாங்க இந்த கோனேரி ராஜபுரம். இந்த ஊருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா திருநல்லம். இந்த கோனேரி ராஜபுரத்தில் இருக்க ஒரு அழகான சிவன் கோயிலை தாங்க பார்க்க போகிறோம். கும்பகோணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோனேரி ராஜபுரம் கோயிலுக்கு எப்படி வரணும், பேருந்தில் எப்படி வரணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட சிறப்புகளை பார்த்துடலாங்க. நிறைய தனித்துவமான சிறப்பான அம்சங்கள் இந்த கோயிலில் இருக்குது. அதனால் பட்டியலிட்டு என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்துடலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழனோட பாட்டி அப்படின்னு சொல்லப்படுற செம்பியன் மாதேவி, அவரோட தாத்தா கண்டாராதித்த சோழன், இவங்க பீரியடில் கட்டப்பட்ட கோயிலுங்க. ரெண்டாவது சிறப்பு, இது ஒரு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை சிவஸ்தலம். திருநாவுக்கரசரும் அப்பரும் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க. மூணாவது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் மேற்க பார்த்து இருப்பார், அம்பாள் கிழக்க பார்த்த மாதிரி இருப்பாங்க. அதாவது சிவனும் பார்வதியும் ஒவ்வொருத்தரும் முகத்தை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருமண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். பொதுவாக சிவபெருமான் கிழக்க பார்த்த மாதிரியும் அம்பாள் தெற்க பார்த்த மாதிரியும் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் முகம் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கோயிலோட சிறப்புங்க. நாலாவது சிறப்பு பார்த்திங்கன்னா, பொதுவாக முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் சன்னதியில் மயிலோட முகம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வலது பக்கம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் இடது பக்கம் இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் இருக்கும். அது இந்த கோயிலோட சிறப்பு. பொதுவாக எதிரிகள் தொல்லை, சத்துருக்கள் தொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களால ஏற்படும் பிரச்சனைக்கு இந்த மாதிரி இருக்க முருகனை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கமாக முருகனோட இடது பக்கமாக மயிலோட தலை இருக்குங்க. அஞ்சாவது சிறப்பு பார்த்திங்கன்னா, முன் மண்டபத்தில் மேற்கூரையில் அழகான ஓவியங்கள், 63 நாயன்மார்கள், சிவனோட வரலாறு, இந்த மாதிரி தெளிவான ஓவியங்கள் ரொம்ப அழகாகவே இருந்ததுங்க. அங்கவல நாயகி சமேத உமா மகேஸ்வரர், எவ்வளோ ஒரு அழகான பேர் பாருங்கள். அங்கவல நாயகி, தேக சுந்தரி அப்படின்னு சொல்லலாம், தேக சௌந்தரி அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம் கோயிலோட உபகோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் கோனேரி ராஜபுரம். புராண பெயர் பார்த்திங்கன்னா திருநல்லம், திருவல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாவது சிறப்பு, பூமாதேவியே இங்கே இருக்க சிவனை வழிபட்டதால் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்புங்க. ஏழாவது சிறப்பு, துர்க்கை வந்து பார்த்திங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி இருப்பாங்க. இங்கே இருக்க துர்க்கையை யமன் வழிபட்டதாக சொல்லுவாங்க. திருக்கடையூரில் இருக்க சிவபெருமானை வழிபட்டால் யம பயம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த திருக்கடையூரில் நடந்த சம்பவத்தால் யமனுக்கு பயம் வந்தது. யமன் அவரோட பயம் தீர இங்கே இருக்க துர்க்கையை வழிபட்டதால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். யமனுக்கு பயத்தை தீர்த்த துர்க்கை. எட்டாவது சிறப்பு பார்த்திங்கன்னா, நந்தி வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பிரதோஷ காலத்தில் இங்கே வழிபட்டோம்னா இன்னும் ரொம்ப சிறப்புங்க. ஒன்பதாவது சிறப்பு பார்த்திங்கன்னா, எல்லா கோள்களும் சூரியனை பார்த்த மாதிரி, அதாவது நவகிரகமும் சூரியனை பார்த்த மாதிரி இருக்குங்க. இதுவும் ஒரு சில கோயில்களில் தான் பார்க்க முடியும். அதனால் எந்த கிரகத்தோட தாக்கம் இருந்தாலும் இங்கே இருக்க நவகிரகத்தை வலம் வரும்போது சூரிய பெருமான் அதிலிருந்து காத்துடுவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. 10வது சிறப்பு,
பொதுவாக எல்லா சிவன் கோயில்கள்லேயும் கோஷ்டத்தில் மூலவருக்கு பின்னாடி சுற்று பிரகாரத்தில் லிங்கோத்பவர் இருப்பார். அதாவது அடிமுடி காணாத சிவன் இருப்பார். இங்கே பாருங்க, வராக ரூபத்தில் விஷ்ணு சிவனோட பாதத்தை தேடி போகிற மாதிரியும், பிரம்மா சிவனோட உச்சத்தை தலையை தேடி போகிற மாதிரியும் அழகான ஒரு சிற்பம். அதை விட சிறப்பு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளுக்கும் ஒரே இடத்துல சிலை இருக்குங்க. அதாவது சிவனுக்கு பக்கத்திலேயே பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இங்கே சிலைகள் இருப்பது இந்த கோயிலில் ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 11வது சிறப்பு, சங்கடங்களை தீர்ப்பதற்காக ஒரு விநாயகர் சபையே இருக்குங்க. ஆமாங்க, 6 விநாயகர் ஒரே இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க நடராஜர். உலகத்திலேயே இவ்வளவு அழகான நடராஜரை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. கோனேரி ராஜபுரத்தில் இங்கே இருக்க நடராஜருக்கு தான் மிகவும் சிறப்பு. அவ்வளவு தத்ரூபமான சுயம்பு நடராஜர். சிவபெருமானே இந்த பஞ்சலோக உலோகத்தை குடித்து இந்த நடராஜர் சிலையாக, அதாவது மனிதனாக வந்து தெய்வமாக மாறிய தலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இங்கே இருக்க நடராஜர். இந்த நடராஜரையும் சிவகாமி அம்பாளையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, வைத்தியநாத சுவாமி, நோய்கள் தீர்க்கும் வைத்தியநாத சுவாமிக்கு தனியாக ஒரு சன்னதி. மூலவரோட விமானம் அஷ்ட துவாரக பாலக விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருமணம் உற்சவ மூர்த்திகள் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பார்வதி தேவியை சிவனுக்கு தாரை வார்த்து கொடுப்பது மாதிரி, இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி வாங்க, கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே கும்பகோணத்துக்கு வந்துடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தஞ்சாவூர் போகிற உழவன் எக்ஸ்பிரஸில் செங்கல்பட்டில் 11:30க்கு ஏறினேன். காலையில் 5 மணி 5:30 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு வந்தாச்சு. கும்பகோணத்தில் அந்த ஸ்டேஷன்லேயே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கும்பகோணத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பயணம். அதாவது கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பயணம். அந்த பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடமட்டம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறினோம்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே கும்பகோணம் வந்துடுங்க. கும்பகோணத்துலேருந்து வடமட்டம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா உங்களை கோனேரி ராஜபுரத்தில் டைரெக்டாக இறக்கி விட்டுருவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பகோணம் காரைக்கால் ரூட்டில் புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஆட்டோவில் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனிவே, இங்கே பாருங்கள், காலையிலே விடிய காலையிலே இந்த நியூஸ் பேப்பர்லாம் பஸ்ஸில் வரும். இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்தது. அதாவது வடமட்டம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கோனேரி ராஜபுரம் வெறும் 15 ரூபா தான். ஒரு அழகான காலை. அந்த காலை வேளையில் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த வயல் வெளியில் ஒரு அழகான கிராமத்தில் இந்த சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டே நம்மளோட பயணம் இருக்குதுங்க. கும்பகோணத்திலேருந்து வடமட்டம் போகிற பஸ்ஸு 15 ரூபா கட்டணம். உங்களை வந்து கோனேரி ராஜபுரம் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து இந்த மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 500 மீட்டர் நடந்தோம்னா நம்ம கோயிலுக்கும் இந்த கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கும் போயிடலாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோனேரி ராஜபுரம் பேருந்து நிறுத்தம். திரும்ப இதே வழியிலேயே பஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க கும்பகோணத்துக்கு. நம்ம அதுக்குள்ளேயே சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே நடந்து போகிற வழியை பார்த்துக்கிட்டே இந்த கோயிலோட தல வரலாறு, அதுவும் குறிப்பிடும்படியாக இங்கே இருக்க நடராஜரோட சிறப்பு என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்பியன் மாதேவி இந்த கோயிலை விரிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு கற்கோயிலாக கட்டினது பார்த்திங்கன்னா செம்பியன் மாதேவி தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நகர்வலம் வரும்பொழுது, அதாவது நாட்டை வலம் வரும்பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு சிவஸ்தலமாக வழிபட்டிருக்காங்க. இந்த வயல்வெளி சூழ்ந்த இந்த கோனேரி ராஜபுரத்தில் இருக்க சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பான கோயிலாக கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோளாக இருந்தது. ஒரு பெரிய நடராஜர் சிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையாக இருந்தது. இந்த கிராமத்தை பாருங்கள், இந்த கோயிலை சுற்றி மாட வீதிகள், அக்ரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையாக அழகாக இருந்தது. கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கே திறந்துருவாங்க. 12:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4:30 மணிலேருந்து 8 வரைக்கும் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க
பெரிய தெப்பக்குளம் ரொம்பவே அருமையாக இருந்தது. அந்த சூரிய உதயம் நேரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த அம்மா செம்பியன் மாதேவி என்ன பண்ணுறாங்க, இந்த சிலையை, பெரிய நடராஜர் சிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகவும் திறமையான ஸ்தபதிகளை கூப்பிட்டு அந்த பஞ்சலோகத்தில் நடராஜரை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த சிற்பியால் பெரிய நடராஜரை செய்ய முடியல. சின்ன நடராஜராக 3 அடி 4 அடி இதில் இந்த செய்ய முடியுது. ஆனால் 9 அடியில் பிரம்மாண்டமாக நடராஜரை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவரால் பண்ண முடியல. அப்போ அரசி ரொம்ப கோபம் அடைந்து, இன்றைக்கி இரவுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டை கொடுக்குறாங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். காலையிலே இந்த கோயிலுக்கு முன்னாடி தண்ணி தெளித்து கோலம் போட்டிருக்காங்க. பெருசாக ராஜகோபுரம் இருக்காது. பழைய கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராஜகோபுரம் இருக்காது. விஜயநகரத்தாருக்கு பிறகு பிற்கால சோழர்கள் தான் இந்த பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டுவாங்க. பல்லவர் காலத்து பழைய சோழர் கால கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராஜகோபுரம் பெருசாக இருக்காது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கருவறை விமானம் ரொம்ப பெருசாகவே இருக்கும். உள்ளே வரும்போது சுவாமி பார்த்திங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி இருக்கார். உள்ளே போகும்போதே வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமுமே விநாயகருக்கும் முருகருக்கும் சன்னதி இருக்குங்க. மகாராணி அரசி ரொம்ப கோபமாக போனதால் சிற்பி சிவபெருமான் கிட்ட உருகி வழிபடுறாரு. எதனால் என்னால் பெரிய சிலையாக வடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி சாமிக்கு முன்னாடி முறையிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வயசான கோலத்தில் ஒரு பெரியவங்களும் பாட்டியும் வராங்க. அந்த சிற்பி கிட்ட ஸ்தபதி கிட்ட குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவரே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது, இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா சூடான பஞ்சலோகம் தான் இருக்குது, என்னால் இந்த சிலையை வடிக்க முடியாத கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் வேணும்னா வேறு எங்கேயாவது போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அங்கே சூடாக இருக்க பஞ்சலோகம் தான் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் அந்த பஞ்சலோகத்தை அப்படியே குடிச்சிடுறாரு. உடனே அவரோட உடம்பு நடராஜராக மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவு தத்ரூபமாக இங்கே இருக்க நடராஜர் சிலையும் இருக்குங்க. மச்சம், மறு, கை நெகம், கால் நெகம் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த நடராஜர் சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இந்த கூஸ் பம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு மயிர் கூச மாதிரி ஒரு அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க இந்த 9 அடி நடராஜரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் பண்ணுவீங்க. மறுநாள் அரசனும் அரசியும் இந்த சிற்பி நடராஜர் சிலையை பண்ணிட்டாரா அப்படின்னு பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வராங்க. இங்கே பாருங்கள், அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப அருமையாக இருப்பார். இந்த கோஷ்டத்தில் இருக்க சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அஷ்ட புஜம், அதாவது 8 கைகளோட துர்க்கை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோஷ்டத்தில் இருக்குது. சாமி மேற்க பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பொதுவாக விநாயகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் துர்க்கை இருப்பாங்க. ஆனால் வலம் வரும்போது இப்போ பார்த்திங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி இருக்கிறதால முதல்ல துர்க்கை தான் இருப்பாங்க. வலம் வரும்பொழுது மூலவருக்கு பின்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லிங்கோத்பவர், இங்கே இங்கே பார்த்திங்கன்னா பிச்சாடனர் இருக்கார். ஸோ மூலவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்ற 3 பேருமே இருக்காங்க. அது இந்த கோயிலோட சிறப்புன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார். பொதுவாக முதல்ல விநாயகர் தான் இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா துர்க்கை, அதுக்கப்புறம் லிங்கோத்பவர், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகரும் சண்டிகேஸ்வரரும் இருக்காங்க. செம்பியன் மாதேவிக்கு ஒரு சின்ன சிற்பத்தை பார்க்க முடியும். சண்டிகேஸ்வரர் பார்த்திங்கன்னா உள்ள 3 சண்டிகேஸ்வரர் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு. ஒன்று பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரரோட மனைவி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அரசி ரொம்ப ஆர்வமாக அடுத்த நாள் அந்த நடராஜர் சிலையை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்க்கும்பொழுது அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு அழகான நடராஜரா அப்படின்னு கேட்கும்போது, நீங்களா இதை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் செய்யலை, இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்தார், அதுக்கப்புறம் அவர் அந்த பஞ்சலோகத்தை குடித்ததால் இந்த சிலையாக உருமாறி இருக்காரு அப்படின்னும்போது அரசனும் அரசியும் நம்பலை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த காலை தட்டி பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்கும்பொழுதுமே அந்த சிலையில் அந்த வடு தெரியும். அந்த காலிலேருந்து ரத்தமாக வந்ததாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த ரத்தம் பட்டு அரசிக்கும் நோய் வருது. ஸோ இங்கே இருக்க வைத்தியநாத சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சன்னதி இருக்குது சிவனுக்கு. அந்த வைத்தியநாத சுவாமியை வணங்கி அவங்களோட நோய் குணமானதாக சொல்கிறாங்க. ஸோ சிவனே பஞ்சலோகத்தை குடித்து நடராஜராக உருவானவர், அதாவது
மனிதனாக வந்து தெய்வமாக மாறியது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவு அழகான நடராஜர். நேரம் ஒதுக்கி அந்த நடராஜருக்கு முன்னாடி கண்டிப்பாக பாருங்கள். இந்த விமானமும் பாருங்கள், அஷ்டத்வார பால விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்று பிரகாரத்தில் நிறைய வாகனங்களை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி தட்சிணாமூர்த்தி இருப்பார். கோஷ்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நடராஜருக்கும் ஒரு சிலை இருக்குது. அதுக்கப்புறம் விநாயகர் இருக்கார், அவருக்கும் ஒரு அழகான சிலை இருக்குது கோஷ்டத்தில். அகத்தியருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அதனால் இங்கே அகத்தியருக்கும் ஒரு சிலை இருக்குது. 6 விநாயகர்கள் இருக்க விநாயகர் சபை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை, அதாவது எல்லா நவகிரகமும் சூரியனை பார்த்த மாதிரி நவகிரகங்கள் இங்கே இருக்காங்க. அவங்களையும் நம்ம வழிபடலாம். இது இந்த கோயிலுக்கே உள்ள ஒரு சிறப்பு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த கிராமம் அந்த காலத்தில் ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கும். ஏன்னா இந்த கோயிலோட அமைப்பு, எதிர்க்க இருக்க பெரிய தீர்த்த குளம் இல்லை தெப்ப குளம், அதுக்கப்புறம் மாட வீதிகள், அக்ரகாரம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இங்கே தரிசனம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த கோயில் வளாகத்தில் இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர், அதாவது இந்த கட்டிடக்கலையை பற்றி படிக்கிற மாணவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான அனுமதி வாங்கிக்கிட்டு, பர்மிஷன் வாங்கிக்கிட்டு உள்ளே எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது, இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே வந்து இந்த கோயிலில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த 1000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில் எப்படி இருக்குது, இந்த கோயிலை சுற்றியுள்ள ஊர், அந்த தெருக்கள்லாம் எப்படி இருக்குது, ஒரு ஊரை எப்படி வடிவமைத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காகவே இங்கே ரூம் எடுத்து, அதாவது கோனேரி ராஜபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் அறை எடுத்து ஒரு 10 நாளுக்கு மேலே தங்கி இருந்து இங்கே இந்த கோயிலை பற்றி நிறைய தகவல்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மூலவரை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கவல நாயகி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிழக்க பார்த்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கும் தனியாக ஒரு சன்னதி ரொம்பவே அருமையாக இருந்தது. பெரிய மண்டபம், அவங்களுக்கு தனியாக ஒரு விமானம், நுழைவு கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இருந்தது. அம்மன் சன்னதிக்கு முன்னாடி வாகனம், அதுக்கு முன்னாடி பலிபீடம் எல்லாமே இருக்குது. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக ஒரு நுழைவு கோபுரத்தையும் பார்க்க முடியும். இது அம்மன் சன்னதி, கிழக்க பார்த்த மாதிரி இருக்காங்க. இந்த அம்மன் சன்னதிக்கு எதிர்க்க தான் பார்த்திங்கன்னா வைத்தியநாத சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு தனியாக இன்னொரு கோயில் இருக்குது. இந்த வைத்தியநாத சுவாமியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். இவரை வழிபட்டால் தீராத நோயும் தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோழ மன்னனுக்கும் அரசிக்கும் ஏற்பட்ட வியாதி இந்த வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு குணமானதாக சொல்லுவாங்க. சுற்றி வரும்போதே, உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா வலது பக்கமாக இருப்பார் விநாயகர். நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது கடைசியாக விநாயகரை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்க பார்த்து இருக்க மாதிரிதால இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விநாயகருக்கு இடது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த மூலையில் முருகனுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது. கொடிமரம், விமானம், முன்னாடி இருக்க மண்டபம், இதெல்லாம் இங்கேருந்து உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை. இந்த எதிர்க்க இருக்க தெப்ப குளத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா எவ்வளோ ஒரு சுகமான அனுபவம் அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். மன நிறைவு அப்படிங்கிறது. ஒரு பாடல் பெற்ற தலம், ஒரு பழைய கோயில், ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். இங்கே இருக்க நடராஜர் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க நடராஜர், அப்புறம் இந்த நடராஜர், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வலம் வர மாட்டாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. பொதுவாக உற்சவ மூர்த்தியெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது நடராஜர், ஈவன் சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் அவர் தான் மூலவர். அவரே வந்து பார்த்திங்கன்னா மாட வீதிகளை வலம் வருவார். ஆனால் இங்கே இருக்க நடராஜர் வெளியே வரமாட்டார். அதே மாதிரி மதுரையில் இருக்க நடராஜருமே வெளியே வரமாட்டார். விநாயகருக்கு தனியாக சன்னதி இருக்க மாதிரி முருகனுக்கும், அதாவது சண்முகருக்கும் வள்ளி தெய்வானையோட சன்னதி இருக்குது. இங்கே இருக்க முருகர் தான் பார்த்திங்கன்னா அவருக்கு மயில் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கமாக முகம் இருக்க மாதிரி இருக்கும். எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனை இங்கே இருக்க இந்த முருகனை வழிபட்டால், அதாவது இடது பக்கமாக மயில் தலை இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புள்ள முருகனை வழிபட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. மூலவர் உமா மகேஸ்வரர் எனப்படும் பூமிநாதர். தல விருஷம் பார்த்திங்கன்னா வில்வம்,
அதே மாதிரி தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பூமி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோனேரி ராஜபுரம். அப்பர் மற்றும் சம்பந்தர் 2 பேருமே பாடியிருக்காங்க. அவங்க பாடிய தேவார பாடல்களையும் உள்ள அந்த கோயில் வளாகத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இன்னொரு சிறப்பு இல்லை ஒரு வசதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெப்பக்குளம், அதாவது கோயிலுக்கு வெளியே இருக்குது. இந்த தெப்பக்குளத்தை ஒட்டின மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கான வசதியும் இருக்குங்க. திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல், அதாவது திருநள்ளம் அப்படிங்கிற இங்கே இருக்க உமா மகேஸ்வரரை பற்றிய பாடல்களோட குறிப்புகளை இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி பூமி தேவி இங்கே வந்து வழிபட்டதுக்கான குறிப்புகளும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரகாரத்தில் சிவனை எல்லோரும் வழிபடும் மாதிரி, அதாவது எல்லா மற்ற தேவாதி தேவர்களும் சிவனை வழிபடுற மாதிரி சிற்பங்கள் இங்கே இருக்குது. ஒரு கோயிலில் 2 பிரம்மோற்சவம் நடக்குங்க. அதாவது மார்கழி திருவாதிரையில் இங்கே இருக்க நடராஜருக்கு அதை முன்னிட்டு ஒரு பிரம்மோற்சவம், அதே மாதிரி வைகாசி விசாகத்துலேயும் பிரம்மோற்சவம் நடக்குது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். ஆர்கிடெக்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கே உரித்தான மணி ஓசை, வாத்திய ஓசை, அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்கே உரிதான பறவைகள், மயில், கிளி, அவைகளோட ஓசை. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கும்பகோணம் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயிலில் இந்த கோனேரி ராஜபுரம், பர்டிகுலராக இந்த நடராஜர், பிரம்மாண்டமான 9 அடி நடராஜர், தத்ரூபமான நடராஜர், அவரை பார்க்கணும். பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம் நம்ம. ஸோ இந்த வயல்வெளி சூழ்ந்த இப்பயே இவ்வளோ அருமையாக இருக்குது, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது நினைக்கும் பொழுதே மனசு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு 500 மீட்டர் தாண்டி இந்த பக்கம் வந்தாலே போதும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு அடைஞ்சிடுவோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கும்பகோணத்துக்கு பஸ் வருது. கும்பகோணத்துக்கு போயிட்டு மற்ற கோயில்களுக்கோ ஊருக்கோ கிளம்பிடலாம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.